ஹலோ கைஸ், நான் உங்கள் கிரிக்கோல் தமிழ். ஸோ இந்த வீடியோ நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கேவோட பிளேயிங் 11, அவங்களோட ப்ரிவ்யூ, அப்புறம் எங்கே முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதா. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் தட்டி விட்ருங்க. அப்படியே நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லா டீமுக்கும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் கைஸ். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஓப்பனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ருத்ராஜ் கிக்வாட் தான் கைஸ். அவர் அவுட் ஆஃப் பொசிஷன்லாம் ஆடக்கூடாது, டேரெக்டாக ஓப்பனிங் வந்து ஆடிக்கிட்டே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ருத்ராஜ் கிக்வாடோட ரிடம்ஷன் சீசன். 2026 வேர்ல்டு கப் ஸ்குவாடை வந்து ஒரு பிரேக் பண்ணணும்னா அவருக்கான கடைசி சான்ஸ் இந்த ஐபிஎல் தான். இதில் வந்து ஒரு 600-700 ரன்ஸ் அடிக்கிற ஒரு சீசன் தேவைப்படுது. அவர் கேப்பபிள், அவர் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவன் கான்வே ஆர் ரச்சின் ரவீந்திரா. ஐ எம் சாரி சிஎஸ்கே ஃபேன்ஸ், நான் வந்து ரச்சின் ரவீந்திரா பக்கம் தான் போக போகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஃபார்ம் படி மட்டுமே நான் போகிறேனே. ரச்சின் ரவீந்திரா இஸ் ஃபார் அஹெட். ஸோ எமோஷன் இஸ் தேர் ஃபார் கான்வே. பட் ஒரு 8 மேட்ச் 9 மேட்ச் ஒரு ஆடட்டும், அதுக்கப்புறம் ரச்சின் நல்லா பண்ணலான்னா டெவான் கான்வே பக்கம் போகலாம். பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் ரச்சின். ஸோ நம்பர் 3ல வந்து ராகுல் திரிபாதி. இந்த நம்பர் 3ங்கிறதான் நம்ம டீமுக்கு எப்பயுமே குரூஷியலாக இருந்திருக்கு. ஒரு ரஹானே நம்பர் 3ல நல்லா ஆனப்ப நம்ம ட்ராஃபி அடித்தோம். ஒரு உத்தப்பா நம்பர் 3ல நல்லா பண்ணப்ப நம்ம ட்ராஃபி அடித்தோம். ஒரு சுரேஷ் ரெய்னா நல்லா பண்ணப்ப நம்ம ட்ராஃபி அடித்தோம். ஸோ அதை வந்து ராகுல் திரிபாதி ரிப்ளிகா பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்பர் 4 வந்து சிக்ஸர் துபே. வேற யார்? அவர் தான் நம்மளோட மிடில் ஆர்டரை கடைசி ஒரு 4-5 வருஷமா தாங்கி பிடிக்கிறாரு. ஸோ அவர் தான் நம்பர் 4ல ஆடணும். நம்பர் 5 இஸ் சாம் கரன். ஸோ சாம் கரனை வந்து நான் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக பார்க்க மாட்டேன், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக பார்ப்பேன். அவரால் ஒரு 2 ஓவர் போட முடியும். ஹீ கேன் பேட் அ குட். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து 10 ரன் 20 ரன் அடிச்சுட்டு போற சாம் கரன் இப்போ கிடையாது. 70-18 ரொம்ப பெருசா எடுத்து போறாரு, நல்ல ஆவரேஜில் விளாடுறாரு. ILT20 பார்த்த எல்லாருக்குமே தெரியும் சாமோட பேட்டிங் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ சாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 5. ஓவர் 10 கொஞ்ச நாள் உட்காருங்கப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நம்பர் 6 அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரு, நம்ம தளபதி ஜடேஜா தான். ரொம்ப 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 ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பிளேயர். ஸோ அவரோட பொட்டென்ஷியலுக்கான ஒரு சீசன் இதுவாக இருக்கும்னு நான் நம்புறேன். வித் த பால் வித் த பேட். ஸோ அடுத்து வந்து வேற யாரு, நம்ம தலை தோனி தான். ஸோ தோனி at 7. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷர் வந்து வேற எந்த டீம்லயுமே கிடையாது. ஃபினிஷிங்க்கு மட்டும் ஒரு ரேட்டிங்னு போட்டோம்னா தோனி தூக்கி ஃபர்ஸ்ட்ல உட்கார வச்சிடலாம். யாருனாலும் என்னன்னாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம். ஹீ இஸ் த பெஸ்ட் ஃபினிஷர் இன் ஐபிஎல். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. போன வருஷம் பண்ணதா ஒரு ரிப்ளிகா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சா கிடைக்கிற டைம்லாம் நம்பர் 5 நம்பர் 4ல அவர் ஆடணும்னு நான் ஆசைப்படுறேன், ஒரு ஃபேனா. ஸோ அது பண்ணுவாரான்னு தெரியல, பார்ப்போம். அடுத்து நம்பர் 8 நம்மளோட ஹோம் கம்மிங் ஆஷனா வராதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரே கொண்டாட்டம் தான் நம்ம தமிழ்நாடு பாய்ஸ்க்கு. ஸோ அவர் வந்து அதை பர்ஃபார்மன்ஸ்லையும் காட்டி நம்மளை இன்னும் கொஞ்சம் கொண்டாட வைப்பாருன்னு நான் நம்புறேன். அடுத்து நம்பர் 9 இஸ் அன்ஷுல் கம்போஜ். நிறைய பேர் நான் பார்த்தேன் அன்ஷுல் கம்போஜை பிளேயிங் லெவலில் பெருசாக எடுக்கல. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அன்ஷுல் கம்போஜை வந்து கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் ஆட வைப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவரோட பொட்டன்ஷியல் அந்த மாதிரி, அவரால் லிட்டில் பிட் பேட்டும் பண்ண முடியும், பவுலிங் நல்லா போடுறாரு கைசி. அந்த பையன் செம்ம குவாலிட்டியான டேலண்ட். இந்த ஈரானி கப் துலீப் டிராஃபிலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்ம பிளேயர் கைஸ் அந்த பையன். வாட்ச் அவுட் ஃபார் அ ஃபியூச்சர். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 10ல வந்து நூர் அகமது. ஸோ நம்ம டீமோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அசட்டாக இந்த பையன் இருப்பான்னு நான் நம்புறேன். எல்லா லீக்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வச்சு நூர் அகமதை தயவு செஞ்சு டிசைட் பண்ணிடாதீங்க. இந்த டைமோட லீடிங் விக்கெட் டேக்கர் நூர் அகமதா இருந்தால் கூட ஆச்சரியப்படாதீங்க. ஐபிஎலோட லீடிங் விக்கெட் டேக்கராக இந்த பையன் இருப்பான்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்து யாரு அப்படின்னா 11ல கலீல் அகமத். ஸோ நம்மளுக்கு அந்த பவர் பிளே பவுலிங்கிறது சிஎஸ்கேக்கு எப்பயுமே ஒரு கீயா இருந்திருக்கு. பவர் பிளேல 2 விக்கெட் கழட்டிட்டா 130 கால் அவுட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் சரி 130 கால் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்த இப்போ எடுத்துக்க போகிறது வந்து கலீல் அகமத். ஸோ அவர் நல்லா பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்மளோட இம்பாக்ட்ஸ் எப்பயுமே ஒரே ஆள் தான், மதீஷா பத்திரானா. ஸோ எல்லாரும் நேத்தன் எல்லிஸ் ஆடலாமான்னு கேட்டிருக்காரு. நான் வந்து தைரியமா பத்திரானா ஆடுவேன். சிஎஸ்கே பிகைண்ட் த ஸ்டெம்ப்ல தோனி நிற்கும் போது தைரியமா என்னால் ஆட முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்குவாடோட ப்ரிவியூ அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹிட்டர்ஸ் இல்லை நிறைய சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹிட்டர்ஸ்லாம் தேவையில்லை. சிஎஸ்கேக்கு எப்பயுமே ஹிட்டர்ஸ் இருந்தா கிடையாது. நம்ம 2018 இருக்கட்டும், 21, 23 இருக்கட்டும், டிராஃபி ஜெயிச்ச எல்லாம் எடுத்து பாருங்க டீமை. இது டீமா 4 வருமா? வராது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த டீம் ஃபைனல் போகும். இந்த டைமும் அதே தான் நடக்கும். வேணா பாருங்க. இந்த டைம் அந்த ஹிட்டர்லாம் நமக்கு தேவை கிடையாது. அந்த ஹிட்டருங்கிறது உள்ள இருக்காங்க. நம்ம டீமால ஹிட்டிங் ஆட முடியும். அவங்க அந்த சீசன்ல ஆடி காட்டுவாங்க. ஸோ கண்டிப்பாக டாப் 4 ஃபினிஷ் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டீமாக சிஎஸ்கே குவாலிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த சீரீஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பிக் ஆஃப் த பிளேயர் யாரு இந்த சீரீஸ்லேருந்து, இந்த ஐபிஎல் சீசன்லேருந்து அப்படின்னா 2 பிளேயர் எடுக்கிறேன். பவுலிங்லேருந்து நூர் அகமது.
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பையன் இந்த வருஷத்தோட லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஹீ இஸ் கோயிங் டு பி த கேம் சேஞ்சர் ஃபார் சிஎஸ்கே இந்த இயரில். இந்த பையனை வாட்ச் அவுட் பண்ணுங்க கைஸ் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் எனக்கு என்னமோ தெரியுது, அந்த எல்லாமே இழந்த ஒருத்தன் வந்து ஆடுற மாதிரி ஒரு சீசனாக அது இருக்க போகுது ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அப்படின்னு. அவரோட ரிடம்ஷன் சீசன் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட கிரேட்டஸ்ட் கம்பேக் சீசன் எவராது இருக்க போது. அவர் இந்த டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லாலாம் இல்லைங்க இந்த டைம் எப்படி ஒரு 700 ரன்ஸ் அது மினிமம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவார். ஏன்னா அவருக்கும் தெரியும் இதுதான் அவரோட லாஸ்ட் சான்ஸ் டு பிரேக் இந்தியன் டீம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி நெக்ஸ்ட் டீம் வந்து வரும். நெக்ஸ்ட் டீம் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா எம்ஐ தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு பெல் ஐக்கானை போட்டு விட்டுருங்க கைஸ்.